வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சியை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 1 கப்பு நான் இஞ்சிக்கு 1/2 கப்பு வெல்லம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/4 கப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவையான அளவு தான். இதை நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். துருவின வெல்லம், இஞ்சி, நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், உப்பு கொஞ்சம், இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இஞ்சியில் உள்ள தண்ணியே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் நான் 2 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை ஊற்றி கிண்டணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சியுடைய அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். அந்த பச்சை வாசனை போகணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இது ரொம்பவே நல்லது, செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது இஞ்சி பச்சடி. இது சொதி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.